கேரளாவுக்கு இறைச்சிக்காக கொண்டு செல்லப்பட்ட அடிமாடுகள் திருச்சியில் மீட்கப்பட்டன. தஞ்சை மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மாடுகள் இறைச்சிக்காக அடிமாடுகளாக கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதுகுறித்து தகவல் அறிந்த அந்த பகுதியைச் சேர்ந்த பசு பாதுகாப்பு இயக்கத்தினர் அடிமாடுகளை ஏற்றி வந்த லாரிகளை மடக்க முயன்றனர். அந்த இயக்கத்தின் பொறுப்பாளர் குழந்தைவேலு மற்றும் 20க்கும் மேற்பட்டவர்கள் திருச்சி மாவட்டம் வாழவந்தான் அருகே லாரிகளை மடக்கி நிறுத்தினர். 7 லாரிகள் நிற்காமல் சென்றுவிட்ட நிலையில் 3 லாரிகளை மடக்கி பிடித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த துவாக்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து 100க்கும் மேற்பட்ட மாடுகளை மீட்டனர். தஞ்சாவூர்ல இருந்து கேரளாவுக்கு இறைச்சிக்காக நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்கக்கூடிய மாடுகளை கடத்தி கொண்டு போறாங்கன்ற தகவல் கிடைச்சதன் அடிப்படையில் நாங்கள் துவாக்குடி காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துவாக்குடி பேருந்து நிலையத்தில் எங்களுடைய தொண்டர்கள் ஒரு கணிசமான மக்களோட நாங்கள் அங்கே காத்திருந்தோம். வந்த வண்டிகளை மறிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வண்டிகள் வந்து போயிடுது. இன்னொரு 3 வண்டியை மறிச்சு நிப்பாட்டி இருக்கோம். ஒவ்வொரு வண்டியிலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மாடுகள் இருக்கு. ஒரு 300 மாடு கேட்டி இருக்குது. அனைத்துமே ஆரோக்கியமான மாடுகள். கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம், ரிப்போர்ட் கொடுத்திருக்கோம். ஆய்வாளர்கள் முறைப்படி நடவடிக்கை எடுக்க இருக்காங்க. இச்சம்பவம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் 15 பேரை போலீசார் கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட மாடுகள் மயிலாடுதுறையில் உள்ள கோசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன.